அந்த மர்மத்தை உடைக்கக்கூடிய வேலையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த விசாரணை முடியும் போது தான் விசில் புலவர் யார், அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிற போன்ற தகவல்கள் வெளியே வரும். இப்படியான சூழ்நிலையில் தான் ஒரு முக்கியமான செய்தி நேற்று காலையில் பெரிய அளவில் சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னா 2014-2023 காலகட்டத்தில் இந்த விசில் புலவர் தமிழ்நாட்டில் தங்கி இருந்தார். தமிழ்நாட்டில் அவர் தங்கி இருக்கும் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விசில் புலவரை அணுகிச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் தர்மஸ்தலாவில் 2014 காலகட்டம் வரைக்கும் 1995 2014 காலகட்டம் வரைக்கும் வேலை பார்த்ததுனால அங்கே பல சடலங்களை புதைச்சதுனால நீங்கள் வந்து அங்கு புதைக்கப்பட்ட சடலங்கள் இல்லீகலாக புதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை கொடுத்தாங்க. ஆனால் வந்து நான் வந்து இல்லை, சட்டத்துக்கு உட்பட்டு லீகலாகத்தான் அங்கே சடலங்கள் புதைச்சது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சேன். ஆனால் அவங்க ப்ரெஷர் கொடுத்தாங்க. இந்த அடிப்படையில் தான் நான் இது போன்ற ஒரு கருத்துக்களை தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்லையும் தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலையும் முன் வச்சேன் அப்படின்னு சொல்லி விசில் புலவர் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரபரப்பாக ஊடக வாயிலாக சோசியல் மீடியாக்கள் வாயிலாக வைரலாக வலம் வந்துகிட்டு இருந்துச்சு. இது இந்திய அளவிலையும் ஒரு பேரதிர்ச்சியை உருவாக்கிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ விசில் புலவர் சொன்னது பொய்யா, அதன் பின்னணியில் வந்து யார் ஒரு அமைப்பு இருக்காங்க அப்படிங்கிற நிலையில் ஒரு செய்தி வலம் வந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. விசில் புலவர் வந்து இது போன்ற ஒரு கருத்துக்களை சொல்லவே இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக நேற்று 7 to 8 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டோம். அந்த விசாரணையில் இந்த விசில் புலவர் அது போன்ற கருத்துக்களை முன்வைக்கல, ஒரு ஃபேக் நியூஸ் தான் வைரலாக வலம் வந்துகிட்டு இருக்கு, அது தவறான செய்தி அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இதை மறுத்திருக்காங்க.